ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முட்டம் கடற்கரையில் இருக்கேன். இந்த முட்டம் கடற்கரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சூப்பரான கடற்கரை. இந்த முழு கடற்கரையும் நான் இந்த வீடியோவில் சுற்றி காட்டி, அதே மாதிரி பக்கத்தில் லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த முட்டம் கடற்கரைக்கு பக்கத்தில் ஏராளமான சின்ன சின்ன கட்டடங்கள் இருக்குது. இதெல்லாமே டூரிஸ்ட்டுகள் வந்து தங்குவதற்கு ஒரு காலகட்டத்தில் கட்டின குடியிருப்புகள். ஆனால் இங்கே டூரிஸ்ட்டுகள் யாரும் வந்து தங்கியது கிடையாது. ஒரு அழகான சூப்பரான கடற்கரை இது. இந்த கடற்கரையில் ஏராளமான தமிழ் சினிமா படங்களுக்கு ஷூட்டிங் நடந்தது. சூப்பரான கடற்கரை இது. இது வந்து ஒரு ஆழமான கடற்கரை, ஆபத்துகள் நிறைந்தது. ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் இங்கே பண்ணி இப்போ ரொம்ப அழகாக வச்சுருக்கணும். சிறுவர்களுக்கான பூங்கா எல்லாம் இருக்குது. இந்த முட்டம் கடற்கரைக்கு நீங்கள் சுற்றுலா வந்தால் இங்கே கார் பார்க்கிங் பண்ணக்கு, அதே மாதிரி பைக் பார்க்கிங் பண்ணக்குள்ள வசதி இருக்குது. கடற்கரைக்கு நேரே ஃப்ரண்ட்லேயே பைக் பார்க்கிங் பண்ணக்குள்ள வசதி இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே கார் பார்க்கிங் உள்ள வசதியும் இருக்குது. நம்ம இப்போ முட்டத்தில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தை பார்க்க இருக்கோம். இதுதான் முட்டத்தில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம். கடல் பக்கத்திலே இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது. இந்த கலங்கரை விளக்கம் இருக்கக்கூடிய இந்த பகுதி ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு செயற்கையான நீரூற்று வச்சுருக்கணும். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பூங்கா இந்த கலங்கரை விளக்கம் பக்கத்திலே இருக்குது. அதே மாதிரி இந்த கலங்கரை விளக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் நல்ல அழகான செடிகள் எல்லாம் நட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்கணும். பார்க்க ரொம்ப நல்ல அழகாக இருக்குது இந்த பகுதி. பொதுவாக முட்டத்துக்கு சுற்றுலா வரக்கூடிய மக்கள் கடலை பார்த்துட்டு இந்த கலங்கரை விளக்கத்தை பார்க்காம போயிருக்கணும். இது பக்கத்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இதில் உள்ளால பார்க்க வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்குது. கலங்கரை விளக்கம் மட்டும் இல்லை, பழங்காலத்து கப்பல்களுடைய வடிவமைப்பு, அது செயல்படக்கூடிய விதம் சொல்லி இப்படி ஏராளமான காரியங்கள், நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த கலங்கரை விளக்கத்தில் உள்ள இருக்குது. முட்டத்துக்கு சுற்றுலா வரக்கூடியவங்க இந்த கலங்கரை விளக்கத்தையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மியூசியத்தையும் வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்பவே அழகான ஒரு பகுதி இது. அழகான மரங்கள், பக்கத்தில் கடல், ஒரு பாலைவனம் போன்ற ஒரு அழகான பகுதி. இப்படி இந்த கலங்கரை விளக்கத்தை சுற்றி ரசிக்க வேண்டிய ஏராளமான பகுதிகள் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த கடல் சார்ந்த அந்த மியூசியம். இந்த மியூசியத்துக்கு உள்ளால நம்ம பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது கப்பலில் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பொருள்னு நினைக்கிறேன். இதுவும் இந்த கலங்கரை விளக்கம் பக்கத்திலே இருக்குது. 1882 இந்த கலங்கரை விளக்கம் கட்டியிருக்கணும். அந்த டேட் அதில் போட்டிருக்கணும். நம்ம இப்போ உள்ளால போகிறோம். இந்த படிக்கட்டுகள் எல்லாமே கருங்கற்களால் கட்டப்பட்ட படிக்கட்டுகள். இதெல்லாமே கலங்கரை விளக்கில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்ல அழகாக வச்சிருக்கணும். என்னைக்கும் பாதுகாக்கணும் இதை. இதான் அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய பகுதி. நம்ம இப்போ கலங்கரை விளக்கத்துக்கு மேல் பகுதியில் இருக்கோம். இங்கிருந்து பக்கத்தில் முட்டம் கடற்கரை எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். பக்கத்தில் சோலார் பேனல் எல்லாம் வச்சுருக்கணும், மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு. இது இந்த கலங்கரை விளக்கம் இருக்கக்கூடிய கிரவுண்டு பகுதி. நம்ம மேலே இருந்து இந்த வீடியோ அடிக்கும். இது முட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள். ரொம்ப தூரத்தில் அழகான ஒரு சர்ச் இருக்குது. பக்கத்தில் ஏராளமான குடியிருப்புகள் இருக்குது. கடற்கரையை ஒட்டிய குடியிருப்புகள் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. இது கீழே இருக்கக்கூடிய சிறுவர் பூங்கா, செயற்கை நீரூற்று. அதே போல் இந்த கலங்கரை விளக்கத்தில் இருந்து முட்டம் துறைமுகத்தை பார்க்குறேன். ரொம்ப தூரத்தில் இருக்குது. இதுதான் முட்டம் துறைமுகம், மீன்பிடி துறைமுகம். மீன் பிடிக்கக்குள்ள அந்த போட்டெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதே போல் துறைமுகத்துக்கான கருங்கற்கள் எல்லாம் போட்டு நிறுத்தி அழகாக அந்த துறைமுகத்தை வச்சுருக்கணும். இது முட்டம் மீன்பிடி துறைமுகம். இந்த முட்டத்துக்கு சுற்றுலா வரக்கூடிய நேரத்தில் இந்த மீன்பிடி துறைமுகத்தையும் நம்ம போய் பார்க்க முடியும். இதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. நாம் முட்டத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸை கலங்கரை விளக்கத்தை பார்த்தாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய மியூசியத்தை பார்க்க போகிறோம். மியூசியத்துக்கு உள்ளால என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். மியூசியத்துக்கு உள்ளால போகக்கூடிய நேரத்தில் செருப்பு போட்டுட்டு உள்ள அலோடு இல்லை. செருப்பு எல்லாம் வெளியில் கலத்தி போட்டிருக்கணும். இந்த மியூசியத்துக்குள்ள அரிய வகை படங்கள் எல்லாமே இருக்குது.
கப்பலில் பயன்படுத்தக்கூடிய லைட்டு, கப்பல் மாடலு. நம்ம இந்த மியூசியத்துக்கு உள்ளால வந்தால் இதே மாதிரி ஏராளமான கப்பல் மாதிரி எல்லாம் பார்க்க முடியும். ஒரு கப்பலுக்கு உள்ளால எப்படி வடிவமைப்பு இருக்குமோ அதே மாதிரி தான் இதுக்கு உள்ளால எல்லாம் வடிவமைப்பு இருக்குது. பழங்காலத்து கப்பல்கள் மாடல் எல்லாமே இதில் இருக்கும். முட்டத்துக்கு சுற்றுலா வரக்கூடிய நிறைய பேர் இதையெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க, பார்க்க மாட்டாங்க. முட்டத்துக்கு சுற்றுலா வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக இதையெல்லாம் பாருங்கள். இதெல்லாமே கலங்கரை விளக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மியூசியத்தில் இருக்குது. எல்லாமே பாதுகாப்பாக கண்ணாடி பெட்டிகளில் வச்சுருக்கணும். இது இந்த கப்பலினுடைய அந்த மாலுமி இருக்கக்கூடிய பகுதி இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வடிவமைப்பை இதில் வச்சுருக்கணும். இதுக்கு பேர் ஸ்டியரிங் வீல். இது கப்பல் ஓட்டிச் செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதின்னு நினைக்கிறேன். இது மாலுமி கப்பல் ஓட்டக்கூடிய அது குறித்த நிறைய தகவல்கள் இதில் இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். ரேடார் மானிட்டர், ஸ்பீடு லாக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்கோ சவுண்டர், இதெல்லாமே கப்பலுக்கு முன்பகுதியில் கப்பல் ஓட்டி செல்லக்கூடிய நேரத்தில் யூஸ் ஆகக்கூடிய அந்த சாதனங்கள்னு நினைக்கிறேன். கப்பலில் பயன்படுத்தக்கூடிய பழங்காலத்து லைட்டு, பல்பு எல்லாமே இதில் இருக்குது. நிறைய பேர் இந்த அருங்காட்சியகத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக இதை பாருங்கள். இதுதான் அந்த கலங்கரை விளக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த கலங்கரை விளக்குன்னு நினைக்கிறேன். இது மாடலுக்காக இங்கே ஒன்று வச்சுருக்கணும். இந்த லைட் எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்கள். இதுதான் கப்பல் மாலுமிகளுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய அந்த லைட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம இந்த அழகான லைட் ஹவுஸினுடைய இந்த லைட்டை பார்த்துட்டோம். முட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அழகும் இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த விளக்கு மூடுபனி காலங்களில் மாலுமிகளுக்கு தெளிவாக தெரியக்கு இந்த விளக்கு பயன்படுத்தப்படும்னு இந்த இதில் ஒரு குறிப்பில் இருக்குது. முட்டம் கடற்கரையினுடைய இனியொரு ஃபோட்டோ தான் இது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மணி மூடுபனி காலங்களில் கப்பல் ஓட்டிகளுக்கு இந்த கலங்கரை விளக்கத்தில் இருக்கக்கூடிய லைட்டு தெரியாது. அந்த நேரத்தில் இந்த மணியை ஒலிக்க செய்து அந்த சவுண்டு மூலமாக கப்பல் ஓட்டிகள் சரியான திசையை நோக்கி கப்பலை கொண்டு வருவதற்கு இந்த மணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இந்த மணி அந்த இடத்துல வச்சிருக்குன்னா இது பற்றிய குறிப்பும் இந்த இடத்துல எழுதி போட்டிருக்கிற இந்த மணியை பற்றிய தகவல் இதற்கு பயன்படுதுன்னு. நாம் இப்போ முட்டம் கலங்கரை விளக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மியூசியத்தை பார்த்துட்டோம். மியூசியத்துக்கு உள்ளால எப்படி இருந்துன்னுள்ளதை இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம முட்டம் பீச்சுக்கு பார்க்க போகிறோம். பீச் எப்படி இருக்குன்னுள்ளதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். பீச்சுக்கு உள்ளால இதே மாதிரி சின்ன சின்ன குடில் மாதிரி வச்சிருப்போம். அதில் போய் இருந்து நம்ம இந்த கடலை பார்க்கலாம், கடலுடைய அழகை பார்க்கலாம். இப்படி ஏராளமான குடில்கள் இந்த பீச்சுக்கு உள்ளாலே இருக்கும். நீங்கள் பார்க்கறது எல்லாமே டூரிஸ்ட்டுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன குடில்கள். அதில் போய் இருந்து நம்ம அந்த கடலினுடைய அழகை பார்க்கலாம். உள்ளாலே ஒரு ரவுண்டான மாதிரி கட்டியிருக்கணும். இதெல்லாமே சமீப காலத்தில் தான் இந்த மாதிரி கட்டப்பட்டு இந்த இடம் அழகுபடுத்தப்பட்டது. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன குடில்கள் மாதிரி ஏராளம் இருக்குது உள்ளால. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரிப்பட்ட வசதி கடற்கரையில் இந்த முட்டத்தில் அதிகமாக இருக்குது. மற்ற கடற்கரையில் இருக்கான்னு தெரியாது. அதே மாதிரி சிறுவர்களுக்கு நல்ல பொழுதுபோக்குக்காக விளையாட்டு பூங்காவை வச்சுருக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு இது ரொம்ப குதூகலமாக நல்லா இருக்கும். ஆனால் சாயங்காலம் தான் இங்கே நல்லா இருக்கும். பகலில் எல்லாம் அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்காது. ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்கும். இந்த முட்டம் பீச்சை பொறுத்தவரையில் பாறை கூட்டம் அதிகமாக இருக்கும். ரொம்ப அழகான பீச்சு. அதே நேரத்தில் ஆபத்தும் அதிகம் இருக்குது. சில ஆட்கள் இந்த கடலுக்கு உள்ளால இறங்கி இறந்தும் போயிருக்கணும். அந்த அளவுக்கு ஆபத்துகள் நிறைந்த பகுதி. எவ்வளவு பெரிய பாறைகள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. மலை இருந்த மாதிரி இந்த கடற்கரையில் பாறைகள் இருக்கு. அதே நேரத்தில் அழகுக்கும் பஞ்சம் இல்லை. ரொம்ப அழகாகவே இருக்கு இந்த முட்டம் கடற்கரை. இந்த முட்டம் கடற்கரையில் நம்ம நாட்டை சார்ந்த மட்டும் இல்லை, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு சிலர் கூட இறந்திருக்கிறதா வரலாறு இருக்குது. அந்த அளவுக்கு டேஞ்சரான கடற்கரை. இங்கே நீங்கள் வந்தால் சூரியன் மறையக்கூடிய அந்த அழகான காட்சியும் பார்க்கலாம். இந்த
இந்த முட்டம் பீச்சில் எவ்வளோ பாறைகள் இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பாறைகள் தான். இந்த முட்டம் பீச்சுக்கு வரக்கூடிய மக்கள் இந்த பீச்சினுடைய அழகில் மயங்கி இதே மாதிரி கடலுக்கு உள்ளால இறங்கி குளிப்பாங்க. பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில், பெரிய அலைகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த அலைகளில் மாட்டி சில ஆட்கள் இறந்து போயிடணும். அதனால இந்த கடலுக்குள்ள இறங்கியதெல்லாம் ரொம்ப கவனமாக இறங்குங்க. பொதுவாக கரையில் நின்று இந்த முட்டத்தினுடைய அழகை பார்த்து ரசிக்க தான் நம்ம உயிருக்கு சேஃப்டியாக இருக்கும். எவ்வளோ பெரிய பாறைகள் இதில் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அலையும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். இந்த பாறையில் சில பகுதிகளெலாம் டேஞ்சரஸ்ன்னு எழுதி போட்டிருக்கோம். அந்த பகுதிக்கு நம்ம போகவே கூடாது. இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சோன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கு. இந்த டேஞ்சர் சோன் அபாயம் எல்லாம் எழுதி போட்டிருக்குங்க. இதில் எல்லாம் நம்ம போகக்கூடாது. போனால் இந்த பாறைக்கு அளவுக்கு அலைகள் சில நேரத்தில் வரும். வந்தால் அவ்வளோதான். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் முட்டம் பீச்சு. இந்த இடத்துல தான் ஏராளமான மக்கள் வருவாங்க. ஆனால் யாருமே கடலில் குளிக்க மாட்டாங்க, குளிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்த பகுதி. சூரியன் மறையக்கூடிய அற்புதமான காட்சியை நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். இப்போ சூரியன் மறையக்கூடிய நேரம். அதே மாதிரி மீன்பிடி போட்டுகள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய காட்சியும் நம்ம இந்த இதில் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முட்டம் கடற்கரையை சுற்றி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.